கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதோடு படகுகளையும் வலைகளையும் சேதப்படுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து திங்கட்கிழமையன்று 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கற்களை கொண்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். மீனவர்களை விரட்டியடித்ததோடு மீன்கள், GPS கருவிகளை பறித்துக் கொண்டு மீன்பிடி வலைகளையும் விசைப்படகுகளையும் சேதப்படுத்தினர். இலங்கை கடற்படையினரின் இந்த தொடர் அட்டூழியத்தால் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க போன படகுகளை எந்த படகையுமே மீன்பிடிக்க விடாம இலங்கை கடற்படை வந்து ஒரு செயின் மாதிரி நேவிகளை நிப்பாட்டி வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. ஒவ்வொரு படகுலையும் 10,000 முதல் 20,000 நஷ்டத்தில் படகு பூரா திரும்பி வந்திருக்கு. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மத்திய மாநில அரசாங்கம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எங்களை காப்பாற்ற வேண்டிய மத்திய மாநில அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு துணை போய் இன்னைக்கு ஒரு கூட்டு ரோந்தை ஏற்படுத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. கடந்த 3 தினங்களாக தினந்தோறும் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் மீனவர்கள் வெறும் கையுடன் கரைக்கு திரும்பும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.